தொடர்ந்து மேலும் சில செய்திகளை விரைவுச் செய்திகளாக பார்க்கலாம். போலியான வாக்குறுதிகள் அளிப்பதில் பிரதமர் நரேந்திர மோடி வல்லவர் என புதுச்சேரி முதலமைச்சர் நாராயணசாமி விமர்சித்துள்ளார். புதுச்சேரியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், எந்த ஒரு புதிய திட்டங்களையும் கொண்டு வராத பாஜக காங்கிரஸ் கொண்டு வந்த திட்டத்தை பெயர் மாற்றி செயல்படுத்துவதாக குற்றம் சாட்டினார். காங்கிரஸ் கட்சி அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றும் என்றும் நாராயணசாமி உறுதியளித்தார். பொள்ளாச்சி பாலியல் வழக்கை உயர் பின்னாதிகாரியை நியமித்து விசாரிக்க சிபிஐக்கு உத்தரவிடக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. பெண் வழக்கறிஞர்கள் 6 பேர் மனு தாக்கல் செய்துள்ளனர். விசாரணையை சிபிஐக்கு பரிந்துரைத்த அரசாணையில் பெண்ணின் பெயர் வெளியிடப்பட்டதை சுட்டிக்காட்டியுள்ள மனுதாரர்கள், பாதிக்கப்பட்ட பெண்களுக்கும் அவர்களின் குடும்பத்தாருக்கும் பாதுகாப்பை உறுதி செய்ய அரசு தவறிவிட்டதாக கூறியுள்ளனர். பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு சாட்சிகள் பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் பாதுகாப்பு வழங்க உத்தரவிட வேண்டும் எனவும், பெண்களின் உரிமைகள் பற்றி பள்ளி கல்லூரிகளில் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் எனவும் மனுவில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த மனு மீதான விசாரணை வரும் வெள்ளிக்கிழமை தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. சென்னை கோயம்பேடு காய்கனி அங்காடிகளில் 500 கிலோ தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. தமிழகத்தில் கடந்த ஜனவரி 1ஆம் தேதி முதல் பிளாஸ்டிக் பொருட்களுக்கு தடை விதிக்கப்பட்ட போதும் பல இடங்களில் அவை பயன்படுத்தப்படுவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்தன. இந்நிலையில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சென்னை கோயம்பேடு காய்கனி அங்காடிகளில் திடீரென சோதனை நடத்தினர். இந்த சோதனையில் அங்கு 500 கிலோ தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்கள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டு பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. பிளாஸ்டிக் தடை அமலுக்கு வந்த நாள் முதல் இன்று வரை சென்னை மாவட்டத்தில் மட்டும் 8 டன் பிளாஸ்டிக் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக சென்னை மண்டல உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி ராமகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். தொடர் செயின் பறிப்பில் ஈடுபட்ட 2 பேரை திருவிக நகர் காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். சென்னை சூளைமேடு, அமைந்தகரை, திருவிக நகர் ஆகிய பகுதிகளில் தொடர் செயின் பறிப்பு சம்பவங்கள் நடைபெறுவதாக காவல்துறையினரிடம் பல்வேறு புகார்கள் அளிக்கப்பட்டன. புகார்களின் அடிப்படையில் அப்பகுதியில் இருக்கும் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த காவல்துறையினர் எல்லா சம்பவங்களிலும் குறிப்பிட்ட 2 மட்டுமே தொடர்ந்து இந்த குற்றங்களில் ஈடுபட்டு வந்ததை கண்டறிந்தனர். இதன் அடிப்படையில் மதுரையைச் சேர்ந்த பாண்டியராஜன், கவாஸ்கர் ஆகிய 2வரையும் கைது செய்த காவல்துறையினர் அவர்களிடமிருந்து 28 சவரன் நகைகள் மற்றும் 2 சக்கர வாகனம் ஆகியவை பறிமுதல் செய்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஆத்தூர் டோல்கேட்டில் வடமாநில ஊழியர்களிடம் ஏற்பட்ட தகராறை அடுத்து தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகன் தர்ணாவில் ஈடுபட்டார். சென்னையிலிருந்து திருச்சி நோக்கி சென்று கொண்டிருந்த வேல்முருகனின் காரானது ஆத்தூர் டோல்கேட்டில் நிறுத்தப்பட்டுள்ளது. அப்போது டோல்கேட் கட்டணம் தொடர்பாக அங்கிருந்த ஊழியர்களுக்கும் வேல்முருகன் தரப்புக்கும் இடையே மோதல் ஏற்பட்டுள்ளது. இதில் வேல்முருகனின் கார் ஓட்டுநர் பாஸ்கரனை அங்கு பணியில் இருந்த ஊழியர்கள் அடித்ததாக கூறப்படுகிறது. இதனையடுத்து வடமாநில ஊழியர்கள் அடித்ததாக குற்றம் சாட்டி வேல்முருகன் தர்ணாவில் ஈடுபட்டார். இதுகுறித்து டோல்கேட் ஊழியர்கள் கூறும்போது, வேல்முருகன் ஆட்களே தாங்கள் அரசியல் கட்சியினர் என கூறி முதலில் மோதலில் ஈடுபட்டதாக புகார் கூறினர். இந்த மோதல் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் அழகிய மண்டபத்தில் சாப்பிடச் சென்ற வாடிக்கையாளர்களை ஹோட்டல் ஊழியர்கள் சரமாரியாக தாக்கும் வீடியோ வெளியாகியுள்ளது. நாகர்கோவில் களியக்காவிலை நெடுஞ்சாலையில் செயல்பட்டு வரும் பிஸ்மி ஹோட்டலில் சாப்பிடச் சென்ற 2 பேருக்கும் ஊழியர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இந்த வாக்குவாதம் முற்றியதை அடுத்து வாடிக்கையாளர்கள் 2வரை ஊழியர்கள் சரமாரியாக தாக்கினர். அப்போது அங்கு நின்றிருந்த சிலர் செல்போன்களில் வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் வெளியிட்டனர். எந்த கட்டுப்பாடும் இல்லாமல் 24 மணி நேரமும் செயல்படும் பிஸ்மி ஹோட்டல் நிர்வாகம் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்தனர். விழுப்புரம் மாவட்டம் சின்னசேலத்தில் 10ஆம் வகுப்பு மாணவி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட பள்ளிக்குள் நுழைந்து அவரது உறவினர்கள் சூறையாடினர். சின்னசேலத்தில் உள்ள அரசு உதவி பெறும் சிறுமலர் மேல்நிலைப் பள்ளியின் விடுதியில் தங்க பூங்குழலி என்பவர் 10ஆம் வகுப்பு படித்து வந்தார். இந்நிலையில் அவர் பள்ளி வளாகத்திலேயே தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. இதையறிந்து பள்ளிக்கு வந்த உறவினர்கள் வகுப்பறை மற்றும் அலுவலகத்தில் இருந்த கம்ப்யூட்டர், கண்ணாடி பொருட்கள், மேசை, நாற்காலிகள் ஆகியவற்றை அடுத்து நொறுக்கி சூறையாடினர். தகவல் அறிந்து சம்பவ இடத்துக்கு வந்த போலீசார் மாணவியின் தற்கொலை குறித்து விசாரித்து வருகின்றனர். கொடைக்கானல் மலைப்பகுதியில் காட்டுத்தீ ஏற்பட்டுள்ளதால் வனவிலங்குகள் ஊருக்குள் புகும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. கொடைக்கானல் வனப்பகுதிகளில் அரிய வகை மூலிகை மற்றும் புலி, சிறுத்தை, மான், மயில் உள்ளிட்ட உயிரினங்கள் வாழ்ந்து வருகின்றன. இந்நிலையில் கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்ததால் இங்கு காட்டுத்தீ பரவியது. இதனால் தண்ணீர் மற்றும் உணவு தேடி வனவிலங்குகள் காடுகளை விட்டு இடம்பெயரும் சூழல் ஏற்பட்டுள்ளது. இதனால் மலைப்பகுதியை ஒட்டியுள்ள கிராம மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு வனவிலங்கு ஆர்வலர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் மாணவியின் படத்தை மார்பிங் செய்து சமூக வலைதளத்தில் வெளியிடுவதாக மிரட்டல் விடுத்த 10ஆம் வகுப்பு படிக்கும் மாணவன் உட்பட 2வரை குலசேகரம் போலீசார் கைது செய்தனர். வெண்டலைக்கோடு பகுதியில் வசிக்கும் டிப்ளமோ படிக்கும் மாணவியுடன் அதே பகுதியைச் சேர்ந்த சஜின் நண்பராக பழகியுள்ளார்.
இந்நிலையில் மாணவியிடம் செல்போனில் பேசிய சஜின் மற்றும் அவரது நண்பரான 10ஆம் வகுப்பு மாணவர் சரண் ஆகியோர் 1,70,000 ரூபாய் பணம் கேட்டுள்ளனர். அந்த பணத்தை தரவில்லை எனில் மாணவியின் படத்தை தவறாக மார்பிங் செய்து சமூக வலைதளத்தில் வெளியிடுவதாக மிரட்டல் விடுத்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து மாணவியின் பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் அவர்கள் இருவரையும் போலீசார் கைது செய்தனர். புதுக்கோட்டை மாவட்டத்தில் ராட்சச கிரேன் மூலம் அரசியல் கட்சி கொடிகளை மறைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்த பின்னரும் புதுக்கோட்டை திலகர் திடலில் சுமார் 60 அடி உயரத்தில் கம்பத்தில் அதிமுக கொடி பறந்து கொண்டிருந்தது. இதையடுத்து நகராட்சி ஊழியர்கள் ராட்சச கிரேன் உதவியோடு கம்பத்தில் இருந்த கொடியை மறைத்தனர். அப்போது தேர்தல் விதிமீறலில் ஈடுபடுபவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என தேர்தல் அதிகாரிகள் எச்சரித்தனர். உத்தரப்பிரதேசத்தில் மக்களவைத் தேர்தலுக்கு பாஜக வேட்பாளர்களுக்காக பிரச்சாரம் செய்யும் நட்சத்திர பேச்சாளர்கள் பட்டியலில் மூத்த தலைவர் அத்வானி, முரளி மனோகர் ஜோஷி ஆகியோரின் பெயர்கள் இடம்பெறவில்லை. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் தங்களது கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்யவுள்ள 40 நட்சத்திர பேச்சாளர்களின் பட்டியலை பாஜக வெளியிட்டுள்ளது. அதில் பிரதமர் நரேந்திர மோடி, பாஜக தேசிய தலைவர் அமித்ஷா, நிதின் கட்கரி, அருண்ஜேட்லி, சுஷ்மா சுவராஜ், உமா பாரதி ஆகியோரின் பெயர்கள் இடம்பெற்றுள்ளன. இந்த பட்டியலில் பாஜக மூத்த தலைவர்கள் அத்வானி மற்றும் முரளி மனோகர் ஜோஷியின் பெயர்கள் இடம்பெறவில்லை. ஏற்கனவே வேட்பாளர் பட்டியலில் இடம்பெறாத அத்வானி தற்போது நட்சத்திர பேச்சாளர் அந்தஸ்திலிருந்தும் ஓரங்கட்டப்பட்டிருப்பது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. இதனிடையே தொண்டர்களுக்கு முரளி மனோகர் ஜோஷி எழுதியுள்ள கடிதத்தில் வரும் மக்களவைத் தேர்தலில் தாம் போட்டியிடவில்லை என தெரிவித்துள்ளார். பீகார் மாநிலம் பாட்னா விமான நிலையத்தில் மத்திய அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத்துக்கு எதிராக பாஜகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பீகாரில் இருந்து மாநிலங்களவை உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்ட ரவிசங்கர் பிரசாத் மத்திய அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ளார். தற்போது பாட்னா சாஹிப் மக்களவை தொகுதியில் அவர் போட்டியிடுவார் என பாஜக அறிவித்துள்ளது. இந்நிலையில் பாட்னாவுக்கு வந்த அவருக்கு எதிராக பாஜக தொண்டர்கள் முழக்கமிட்டனர். ரவிசங்கர் பிரசாத் கோபேக் என முழக்கமிட்ட பாஜகவினர் மற்றொரு மாநிலங்களவை உறுப்பினரான RK சின்ஹாவுக்கு ஆதரவாக கோஷங்களை எழுப்பினர். ஒடிசா மாநிலத்தின் நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தல் பரப்புரைக்கான நட்சத்திர பேச்சாளர்கள் பட்டியலை காங்கிரஸ் கட்சி வெளியிட்டுள்ளது. இங்குள்ள 21 பாராளுமன்ற தொகுதிகளுக்கும் 147 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் ஏப்ரல் மாதத்தில் 4 கட்டமாக தேர்தல் நடைபெறவுள்ளது. இதற்கான பரப்புரையில் காங்கிரஸ் கட்சி தலைவர் ராகுல் காந்தி, மன்மோகன் சிங், அசாருதீன் சித்து, ஜோதிராதித்யா சிந்தியா, சச்சின் பைலட், குஷ்பு, நக்மா, விஜயசாந்தி, ராஜ் பப்பர், காங்கிரஸ் ஆளும் மாநிலங்களின் முதலமைச்சர்கள், மாநில தலைவர்கள் என 40 பேர் ஈடுபடுவார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு வரும் வியாழக்கிழமையன்று 3 மாநிலங்களில் பிரதமர் நரேந்திர மோடி பரப்புரை மேற்கொள்கிறார். மக்களவைத் தேர்தலில் சுமார் 300க்கும் மேற்பட்ட கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்ற உள்ளார். இதன் ஒரு பகுதியாக நாளை மறுநாள் உத்தரப்பிரதேசம், உத்தரகாண்ட், ஜம்மு காஷ்மீர் ஆகிய 3 மாநிலங்களில் நடைபெறும் பல்வேறு கூட்டங்களில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்கிறார். ஏப்ரல் 11ஆம் தேதியன்று உத்தரப்பிரதேசத்தில் 8 தொகுதிகளுக்கு முதற்கட்ட வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. அதற்காக அம்மாநிலத்தின் மீரட் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் நடக்கும் கூட்டங்களில் பிரதமர் நரேந்திர மோடி வாக்கு சேகரிக்கிறார். பிரபல நடிகையும் முன்னாள் எம்பியுமான ஜெயபிரதா பாஜகவில் இணைந்துள்ளார். தமிழ், தெலுங்கு, ஹிந்தி மொழி திரைப்படங்களில் நடித்து பிரபலமான நடிகை ஜெயபிரதா தெலுங்கு தேசம் கட்சியில் அரசியல் வாழ்வை தொடங்கினார். பின்னர் 2004 மற்றும் 2009 ஆகிய மக்களவைத் தேர்தலில் ராம்பூர் தொகுதியில் சமாஜ்வாதி கட்சி சார்பில் போட்டியிட்டு வென்ற நடிகை ஜெயபிரதா கடந்த தேர்தலின் போது ராஷ்டிரிய லோக் மஞ்ச் கட்சியில் இணைந்து பிஜினூர் தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார். இதையடுத்து தற்போது பாஜகவில் இணைந்துள்ள அவருக்கு ஏற்கனவே வெற்றி பெற்ற ராம்பூர் தொகுதி ஒதுக்கப்படலாம் என தகவல் வெளியாகியுள்ளது. காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி வரும் 27 மற்றும் 28ஆம் தேதிகளில் அமேதியிலும் ரேபரேலியிலும் பிரச்சாரத்தில் ஈடுபட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலத்தின் கிழக்கு பகுதிக்கு காங்கிரஸ் பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ள பிரியங்கா காந்தி பல்வேறு இடங்களில் வேட்பாளர்களை ஆதரித்து தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். இதனிடையே உத்தரப்பிரதேச மாநிலத்தின் தென்பகுதியில் அமைந்துள்ள ரேபரேலியில் போட்டியிடும் தமது தாயார் சோனியாவை ஆதரித்து பிரச்சாரத்தில் ஈடுபட உள்ளதாக கூறப்படுகிறது. அதேபோல் தமது சகோதரரும் காங்கிரஸ் கட்சி தலைவருமான ராகுல் காந்தி போட்டியிடும் அமேதியிலும் பிரச்சாரம் செய்ய உள்ள பிரியங்கா காந்தி அயோத்தியில் வரும் 29ஆம் தேதியில் வாக்கு சேகரிப்பார் என தகவல் வெளியாகியுள்ளது. உடல்நிலை சரியில்லாத மனைவியை கணவன் முதுகில் சுமந்து கொண்டு மருத்துவமனைக்கு அழைத்து சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அசாம் மாநிலம் மங்கள்டோய் பாராளுமன்ற தொகுதியில் நேற்று பாஜக மற்றும் காங்கிரஸ் வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்தனர். இதனால் அந்த பகுதியில் சுமார் 400 மீட்டர் தூரத்துக்கு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. அப்போது சனந்த் பௌரா என்பவர் உடல்நிலை சரியில்லாத மனைவியை மருத்துவமனைக்கு தன்னுடைய வாகனத்தில் அழைத்து சென்று கொண்டிருந்தவர் அந்த போக்குவரத்து நெரிசலில் சிக்கிக் கொண்டார். நீண்ட நேரம் ஆகியும் போக்குவரத்து நெரிசல் சரியாகாததால் தன்னுடைய மனைவியை முதுகில் சுமந்து கொண்டு மருத்துவமனையை நோக்கி நடக்க ஆரம்பித்தார்.
இந்த சம்பவத்தால் அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. பீகாரில் மத்திய அமைச்சர் கிரிராஜ் சிங்கை எதிர்த்து டெல்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழக மாணவர் சங்க முன்னாள் தலைவர் கண்ணையா குமார் போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பீகார் மாநிலம் பெகுசாராய் பாராளுமன்ற தொகுதி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் வேட்பாளராக கண்ணையா குமாரை அறிவித்து அதன் செயலாளர் கே நாராயணன் அறிக்கை வெளியிட்டார். அப்போது பேசிய அவர், பாஜக, RSS, விஸ்வ இந்து பரிஷத் ஆகிய அமைப்புகள் சாதி மத அடிப்படையில் சமூகத்தில் வெறுப்புணர்வை பரப்புகின்றன என்பதை வெளிப்படுத்த கடுமையாக உடைத்தவர் கண்ணையா குமார் என்றார். மேலும் இவர் பாஜகவுக்கு எதிரான அரசியல் முகமாக அறியப்பட்டவர் என்பதால் இந்த தேர்தலில் எளிதில் வெற்றி பெறுவார் என்றும் பேசியுள்ளார். மத்திய பாஜக அரசு பாரபட்சமாக நடந்து கொள்வதாக தொழிலதிபர் விஜய் மல்லையா குற்றம் சாட்டியுள்ளார். வங்கிகளில் 9,000 கோடி ரூபாய் கடன் பெற்று திரும்பி செலுத்தாத வழக்கில் தொழிலதிபர் விஜய் மல்லையா வெளிநாட்டுக்கு தப்பிச் சென்றார். இந்நிலையில் தனது ட்விட்டர் பக்கத்தில் செய்தி ஒன்றை வெளியிட்டுள்ள மல்லையா, கடும் நெருக்கடியில் சிக்கி தவிக்கும் ஜெட் ஏர்வேஸ் நிறுவனத்துக்கு மத்திய அரசு உதவி செய்வதை விமர்சித்து பதிவிட்டுள்ளார். தனது கிங்ஃபிஷர் நிறுவனத்தில் பணிபுரிந்த ஊழியர்களின் நலனுக்காக 4,000 கோடி இருப்பு வைத்திருந்ததாகவும் அதை அங்கீகரிக்காமல் வங்கிகள் மூலம் மத்திய அரசு முடக்கியதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இதனால் தனது தலைசிறந்த விமான நிறுவனம் ஊழியர்களுடனான தொடர்பு துண்டிக்கப்பட்டதாகவும் மத்திய பாஜக அரசு பாரபட்சமாக நடந்து கொள்வதாகவும் விஜய் மல்லையா கூறியுள்ளார். பாலஸ்தீன நகரான காசாவில் உள்ள தீவிரவாத முகாம்கள் மீது இஸ்ரேல் வெடிகுண்டு தாக்குதல் நடத்தியுள்ளது. தனியார் காப்பீட்டு நிறுவனம் என்ற பெயரில் நடத்தப்பட்டு வந்த தீவிரவாத பயிற்சி முகாம் முற்றிலும் அழிக்கப்பட்டதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. எதிர்பாராத விதமாக நடத்தப்பட்ட இந்த தாக்குதலில் தீவிரவாதிகளின் பயிற்சி முகாம் செயல்பட்டு வந்த கட்டடம் நொடிகளில் பொடி பொடியானது. தாக்குதல் நடத்தப்பட்ட வீடியோ காட்சி தற்போது வெளியாகியுள்ளது. அமெரிக்காவின் வயோமிங்கில் மிக பழமையான டைனோசர் படிமங்களை விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளனர். இந்த படிமங்கள் சுமார் 15 கோடி ஆண்டுகள் பழமையானது என்று கூறப்படுகிறது. டைனோசர்கள் எப்படி வாழ்ந்தன என்பது பற்றியும் அவற்றின் உணவு பழக்கங்கள் பற்றியும் ஆய்வும் முழுவீச்சில் நடந்து வருகிறது. இந்த ஆய்வை மேலும் விரிவுபடுத்த வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்து வருகிறது. இந்த ஆய்வு தீவிரப்படுத்தப்பட்டால் கடந்த 30 ஆண்டுகளில் கிடைத்ததை விட அதிக டைனோசர் படிமங்கள் கிடைக்கும் என்று கூறப்படுகிறது. வெனிசுலா நாட்டில் வரலாறு காணாத அளவுக்கு கடந்த 2 வாரங்களாக மின்தடை ஏற்பட்டுள்ளது. இதனால் அந்நாட்டின் 16 மாநிலங்கள் இருளில் மூழ்கியுள்ளன. மின்வெட்டு மேலும் சில இடங்களுக்கு பரவி வருகிறது. மின்சாரம் இல்லாமல் செல்போன் உள்ளிட்ட தகவல் தொடர்பு சாதனங்களை பயன்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்பட்டதால் பேருந்துகளில் கூட்டம் அலைமோதுகிறது. சிக்னல்கள், சுரங்கப்பாதைகள் மூடப்பட்டதால் போக்குவரத்து நெருக்கடியும் ஏற்பட்டுள்ளது. நாட்டின் மின்தடைக்கு அமெரிக்கா தான் காரணம் என வெனிசுலா அதிபர் மதுரோ குற்றம் சாட்டியுள்ளார். மும்பையிலிருந்து சிங்கப்பூர் வந்த விமானத்தில் வெடிகுண்டு இருப்பதாக மிரட்டல் வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. சிங்கப்பூர் ஏர்லைன்ஸுக்கு சொந்தமான போயிங் ரக விமானம் நேற்று மதியம் மும்பை சத்ரபதி சிவாஜி விமான நிலையத்தில் இருந்து 263 பயணிகளுடன் சிங்கப்பூர் நோக்கி புறப்பட்டது. சிறிது நேரத்தில் விமானத்தில் வெடிகுண்டு வைத்திருப்பதாக அழைப்பு வந்தது. இதனால் அதிர்ச்சி அடைந்த பாதுகாப்பு அதிகாரிகள் விமானியிடம் இதை தெரிவித்து உஷார்படுத்தினர். தொடர்ந்து கண்காணிப்பில் இருந்த அந்த விமானம் இன்று காலை சிங்கப்பூர் வான்பகுதிக்குள் நுழைந்ததும் பாதுகாப்பாக தரையிறக்கப்பட்டு தீவிர சோதனை மேற்கொள்ளப்பட்டது. சோதனையில் விமானத்தில் எந்த வெடிபொருளும் சிக்கவில்லை என்பதால் அது போலி மிரட்டல் என்பது தெரியவந்தது. இது தொடர்பாக குழந்தையுடன் வந்த பெண் ஒருவரிடம் அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பருவநிலை மாற்றம் காரணமாக உலகம் முழுவதும் கடல் நீர் மட்டம் உயர்ந்து வரும் சூழலில் வழக்கத்துக்கு மாறாக கிரீன்லாந்தில் உள்ள மிகப்பெரிய பனிப்படலம் மீண்டும் உறையத் தொடங்கியுள்ளது. ஜாக்கோப் ஷாவான் என்ற அந்த பனிப்படலம் உருகி கடல் நீரின் அளவு அதிகரிக்க மிக முக்கிய காரணியாக உள்ளது. கடந்த சில ஆண்டுகளை ஒப்பிடும்போது 2017 முதல் இந்த படலத்தின் உருகும் விகிதம் குறைந்து வருவதாக நாசா நடத்திய ஆய்வில் தெரியவந்துள்ளது. இது தற்காலிக மகிழ்ச்சி என்றாலும் எல் நீனோ விளைவாக இருக்கலாம் என்றும் விஞ்ஞானிகள் எச்சரிக்கின்றனர். உலகம் முழுவதும் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்திய ஆப்பிள் நிறுவனத்தின் சிறப்பு நிகழ்ச்சியில் பல்வேறு புதிய சேவைகள் அறிமுகம் செய்யப்பட்டன. ஆண்டுதோறும் மார்ச் மற்றும் செப்டம்பர் மாதங்களில் ஆப்பிள் சிறப்பு நிகழ்ச்சி நடைபெறுவது வழக்கம். இதில் புதிய ஐபோன்கள் மற்றும் பல்வேறு புதிய செயலிகள் அறிமுகம் செய்யப்படும். இந்த ஆண்டு நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆப்பிள் TV+ சேவை அறிமுகமானது. இதன் மூலம் நெட்ஃபிளிக்ஸ், அமேசான் பிரைம் வீடியோ போன்ற வீடியோ ஸ்ட்ரீமிங் சேவைகளுக்கு போட்டியாக ஆப்பிள் நிறுவனமும் களமிறங்கியுள்ளது. இதில் இயக்குனர் ஸ்டீஃபன் ஸ்பீல்பர்க், நடிகை ஜெனிஃபர் அனிஸ்டன், ஆஃப்ரா வின்ஃப்ரே ஆகியோரது படைப்புகள் முதற்கட்டமாக வெளியிடப்பட உள்ளன. இதேபோன்று கேமர்களுக்காக ஆர்கேட் என்னும் செயலியும் செய்தி ஆர்வலர்களுக்காக நியூஸ்+ என்னும் செயலியும் அறிமுகம் செய்யப்பட்டது. இது மட்டுமின்றி புதிய கிரெடிட் கார்டு சேவையையும் ஆப்பிள் அறிமுகப்படுத்தியது.